மகள் என்னம்மா? ஆட்டத்துக்கு போய் சாமானத்தையும் வாங்கிட்டு கொஞ்சம் முருங்கையில கட்டு கொண்டு வாங்கிட்டு வா. சரிம்மா. எங்க முருங்கையில அந்த ஒரு பக்கெட் வந்துச்சு, அது தம்புருங்க. இதே வாங்கிட்டு வர சொல்லி முருங்கையிலே தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இதுதான் மகன், நாங்க முருங்கையில இருக்கு. நான் முருங்கையில தான் வாங்கிட்டு வர சொன்னேன். மகன் என்னம்மா? முருங்கையில வாங்கிட்டு வர சொல்ல இதை வாங்கிட்டு வந்துருக்கல, ஏமாத்தி போட்டாங்க போல அவளை. என்ன சாமான்? கடையில முருங்கையில இருக்கு, இதை தானே. சரி, நான் ஒரு பார்த்து வரேன் கடைக்கு. அம்மே என்ன தங்கச்சி வந்து முருங்கையில வாங்குறது அந்த இந்த பேக்கெட்டை கொடுத்து அனுப்பிட்டீங்க. என்ன விளக்கம் இது? சும்மா முருங்கையில கேட்டா முருங்கையில அந்த பேக்கெட்டை கொடுத்து அனுப்பிட்டீங்க. ஓம் சார், இன்னொன்று சொன்னா முருங்கையில வந்து எவரோட மில்ல உங்களுக்கு தெரியும் தானே, அதான் இந்த இப்போ புதுசாக பிராண்ட் ஒன்று வந்திருக்கு, இது முருங்கையில வந்து செய்யறது, அதான் உங்களுக்கு வந்து தந்தேன். சரி தம்பி, இந்த தேவையில்லாத தேவையில்ல. பொஸ்ஸங்க வந்திருக்கீங்க, நீங்க வாங்க வாங்க சார். ஓ இல்ல என்ன பிரச்சனை? சரிங்க அண்ணன், தங்கச்சி வந்தவள் முருங்கையில வாங்குறதுக்கு சரியா, முருங்கையில இல்லைன்னு சொல்லி போட்டு தரங்க இந்த பாக்கெட்டை இது கொடுத்து அனுப்பிட்டீங்க. என்ன விளக்கம்? ஒரு மாதிரி உடைக்கையும் இல்லை. நான் முருங்கையில கேட்டா சும்மா முருங்கையில இருக்கிற சொல்லலாம், இதை கொடுத்து அனுப்பிட்டீங்க. என்ன விளக்கம்? இது விளக்கம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி, ஒரு தங்கச்சி அவளை தடுமாறி நின்றது முருங்கையில வாங்கி ஒன்றுக்கு மார்க்கெட்ல ஒன்றும் இல்லையாமி. ஸோ இதை போய் தேடுறதுக்கு இப்போ இது நல்ல சாமான் முருங்கையில தான், ஒரு ஒன்றுமே இல்லை. முருங்கையில நீரை ஆட்டி போட்டு வாட்டி அப்படியே பேக்கெட் பண்ணிருக்காங்க. ஒன்றா வெளிநாட்டுக்கு ஏற்றின ஊழல் இருக்கு, இப்போ ஊருக்குள்ள விற்கிறாங்க. இப்போ என்னடா வெளிநாடு வெள்ளக்கான தெரியும் தானே, முடி உதிர்றதுக்கு வெயிட் லாஸுக்கு இப்படி நிறைய இருக்கு. இந்த அயனம் புரோட்டீன் தான் முருங்கையில கூட இருக்கு. நம்மளோட சனத்துக்கு விளங்குறல்ல, நம்மளோட சனம் ஒரு நேரத்துக்கு சமைக்கிறது கீரை கட்டணும், ஒரு நேரம் சமைக்கலாம். இது அப்படி இல்லை. நீங்கள் வாங்கி பவுடர் வச்சிங்கன்னா எப்போ வேணும்னாலும் கிச்சன்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன பிள்ளைல கூட வீட்டில் இருந்தால் கீரையை சுண்டி கொடுத்து சாப்பிடுங்களேன், சாப்பிடாது. அதே இது என்ன செய்யலாம், எல்லா சாப்பாடுலையும் கலந்து கொடுக்கலாம். இட்லி தோசை மாலாம் கலந்த மட்டும் கலந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஜூஸ்ல கொடுக்கலாம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சத்து போய் தேரும். நம்ம ஊரில் நம்மளோட சனமும் பாய்க்கணும்னு தான் விலை குறிச்சு 900 ரூபாய்க்கு இந்த பேக்கெட் கொடுக்காங்க. அதாவது 100 கிராம் இதை வாங்கினா நீங்கள் நிறைய தொடர்ந்து பாய்க்கலாம். இப்போ மத்தியானம் கீரை கட்டு வாங்கி கொண்டு வீட்டை கொடுக்கீங்க, சமைப்பாங்க. பின்னேறது தேவைப்படுது, என்ன செய்வீங்க? மார்க்கெட்டில் போனால் அப்போ கீரை கட்டு கிடைக்குதா? முருங்கை எங்கே கிடைக்குதா? இல்லை. நம்ம ஊரில் மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க. ஒரு முருங்கை மரத்தேகான ரெஸ்டம். அப்போ இந்த பேக்கெட்டை வாங்கினா நம்ம தேவையான டைம் பாவிக்கலாம். இதுக்கு அயன் புரோட்டீன் சத்து தானே நமக்கு தேவை. அது எப்படி கிடைச்சான்னு, இலையா கிடைச்சானே பேக்கெட்டில் பவுடராக கிடைச்சான்னு அதான் கொடுத்து அனுப்புனேன். அவருக்கா நம்பிக்கை இருந்தால் பாருங்க தம்பி, பாவிச்சு பாருங்க. அப்படி இல்லாட்டி திருப்பி கொண்டு வாங்க நான் பேக்கெட்டை. அப்போ இந்த பேக்கெட்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா? எனக்கு தெரியாம போயிட்டுடாப்பா, சட்டப்படி இருக்கு. அப்போ எனக்கு இதில் ஒரு 5 பேக்கெட் தாங்க, நான் கொண்டு வரேன். பட் இது எந்தெந்த கடையில் எடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா லேட்டாக இருக்கு எடுக்கிறதுக்கு. கண்ணை ஸ்டோர்ஸ்ல இருக்கு, வேதாரண்யம் ரோட்ல. அதே மாதிரி மட்டக்களப்பு நிறைய கடையில் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு. கூட நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட் காத்தாங்குடியிலேருந்து பெடிக்கல் டவுன் மட்டும் எல்லா கடையிலையும் கூட எடுக்கலாம். நீங்கள் அப்படி இல்லாட்டி இல்லை பின்னுக்கு நம்பர் இருக்கு, எங்களோட டெலிஃபோன் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அதுவே கூட அடிக்கின்றாலும் நான் உங்களுக்கு பேக்கெட் அனுப்பி வைப்போம். ஒன்றா எடுக்க போனீங்கன்னா எங்களோட நம்பர் தொடர்பு கொண்டீங்கனாலே ஒரு டிஸ்கவுண்டோட தருவோம். வெளியில் சொந்தக்காரர்கள் இலங்கையில் வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணால் கொரியரில் அனுப்புவோம். தொடர்ந்து வாங்கி பாருங்க, நிறைய மாற்றம் தெரியும். வெயிட் லாஸ் ஆகும், முடி வளரும், ஸ்கின் டோன் எல்லாம் மாறும், ஸ்கின்னுக்கு ஹேர் ஹெல்த் நிறைய இருக்கு. குறிப்பா டயபெட்டிக் டைப் 2 ஆகள் வந்து பாவிச்சா டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் குறையும், ஹீமோகுளோபின் குறைஞ்சால் கூட பாவிக்கலாம். கூடும். வீட்டையும் டிஸ்கிரிப்ஷன்ல வாங்கிட்டு போறாங்க. சரிண்ணா, சரியா, தேங்க்யூண்ணே. பாருண்ணா. என்ன நீ இதேதான் வாங்கிட்டு வந்தியா? அவனை சொன்னேன் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தா, நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கே? இதுல தோசை எல்லாம் சுடலாமா? இதுல தோசை எல்லாம் சுடலாமா? போய் சுட்டு எடுத்துலாம். அப்ப தோசையை சுட்டு பாப்போம். நல்லா இருக்கு.